இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது 39-year-old மேல் பேஷண்ட், அவங்களுக்கு ஜிஐடியில் ஒரு ப்ராப்ளம். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் அவங்க என்ன வந்தாங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக என்ன சாப்பிட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வயிறு வந்துட்டு உப்பிக்குது, பிளாட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விட அவங்க ரொம்ப ரொம்ப நான் டே டு டே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏதாவது ஒர்க்கில் முக்கியமான ஏதாவது வேலையில் இருக்கிறப்போ எனக்கு ஈவன் வித்தவுட் எனி நோட்டீஸ் சடனாக அர்ஜிங்காக வந்துட்டு இம்மீடியட்டாக எனக்கு மோஷன் ஃபீல் வந்துடுது. டிசைர் டு பாஸ் ஸ்டூல், இம்மீடியட்டாக மோஷன் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது. ஏதாவது காசு இல்லாட்டி கூட ஒரு டென்ஷன் ஆனாலும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை இம்மீடியட்டாக ஏதாவது சாப்பிட்ட உடனே அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இந்த ஜிஐடி ப்ராப்ளம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியல. பீஸ்ஃபுல்லாக என்னால் எந்த ஒரு ஒர்க்குமே எப்போ வந்துட்டு எந்த சுச்சுவேஷனில் எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பண்ண முடியல. அதனால் இந்த சிம்டம்ஸ்னால நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் கேட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம கேஸ் டெக்கிங்கில் பார்க்குறப்போ இந்த பிளாட்டிங் அப்படின்றது எப்போ இருக்குது அப்படின்னா, என்ன சாப்பிட்டாலுமே எது உள்ளே சாப்பிட்டாலுமே உடனே வயிறுலேருந்து ஒரு உப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பிளாட்டிங் இருக்குது. ஈவன் வந்துட்டு ஃபுட் இல்லாட்டி நம்ம ஒரு தண்ணி குடித்தா கூட அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூல், அந்த இம்மீடியட்டாக ஸ்டூல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு நாளைக்கு ஒரு 5 or 6 டைம்ஸ்க்கு மேலேயே இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. சாப்பிட்ட உடனே அது எப்பயுமே வந்துடும், அந்த மாதிரி ஒரு சிம்டம். தென் த்ரோட் இரிட்டேஷன் இருக்குது, கோல்டு காஃப் இருக்குது மைல்டாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஜிஐடியில் பார்க்குறப்போ எரக்டேஷன், அதாவது ஏப்பம், ரொம்ப அதிகமான ஒரு சவுண்டு, நல்ல லவுடரான ஒரு சவுண்டோட ஏப்பம் வருது. முக்கியமாக சாப்பிட்ட உடனே இல்லை எப்போ அந்த மாதிரினாலும் நல்ல ஒரு ஏப்பம், சத்தமாக ஏப்பம் வருது. இது வந்துட்டு நான் ரொம்பவே இதெல்லாம் வந்துட்டு நான் அஃபெக்ட் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்லீப்பில் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. தென் ஜென்ரல் சடன் பார்க்குறப்போ பேஷண்ட் வந்துட்டு சில்லி பேஷண்ட், எப்பவுமே வந்துட்டு எனக்கு நல்லா ஒரு வார்ம் ரேப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். இதுதான் ஒரு ஷார்ட் கேஸ். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நிறையவே இருந்துச்சு. ஈவன் லாக்டவுன்லேருந்தே இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய இருந்தது. அதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஆன்சைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நிறையவே இருந்துச்சு இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம கேஸ் டேக்கிங், அனலைஸ், எவாலுவேஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம கொடுத்த மெடிசன் என்ன அப்படின்னா, ஸோ ஜிஐடின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இந்த கேஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்துச்சு. ஈவன் சல்ஃபர், பிரைனி, ஆலோ, சார்ஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுத்த மெடிசன் என்னன்னா MEDCARB30. ஸோ மெடிசன் எடுத்து நமக்கு வித்தின் ஒரு 1 வீக்லேயே ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ். அதாவது இந்த பிளாட்டிங் வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிச்சு. அதை விட முக்கியமாக வந்துட்டு அந்த ஒரு எப்போனாலும் திடீர்னு மோஷன் வந்துடுற ஒரு ஃபீல், ஒரு ஆன்சைட்டி, அந்த ஃபீல் வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. 95%க்கு மேலவே அது வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸலண்ட் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி ஜிஐடி கம்ப்ளைண்ட்டில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு ஹோமியோபதி மெடிசன் எக்ஸலண்ட்டாக ஆக்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இது ஒரு வெல் கியூர்டு கேஸ். தேங்க்யூ.